Good morning, students. This is Jayanti Miss from Social Department. Today, we are going to see about Unit 7, Anti-Colonial Movements and the Birth of Nationalism. That means, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனோட டாப்பிக்கில் பார்க்குறோம். இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, the nature of tribal and peasant revolt against the British. அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான பழங்குடியினர், ட்ரைபல்னா பழங்குடியினர், அண்ட் விவசாயிகள் அவங்களோட போராட்டங்களோட தன்மை எப்படி இருந்துச்சு. பீசன்ஸ் மீன்ஸ் விவசாயிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷ்க்கு எதிராக பழங்குடியினரும் விவசாயிகளும் அவங்களோட போராட்டங்களை பண்ணாங்க. அந்த போராட்டங்களோட தன்மை எப்படி இருந்துச்சுன்னு இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் for the outbreak of the Great Rebellion of 1857 and the subsequent changes in the British approach to governing India. 1857ல் பெரும் கழகம் அப்படின்னு ஒன்று வெடிப்பதற்கான காரணிகளும், அதில் தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அவங்கள எப்படி அணுகுமுறையில் பண்ணாங்க, அதாவது அவங்களோட ஆட்சியில் எப்படி நம்மக்கிட்ட அணுகுமுறையாக இருந்தாங்க, அதனால் என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் த இந்தியா நேஷ்னல் காங்கிரஸ் அண்ட் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏர்லி நேஷ்னலிஸ்ட். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுவதற்கான காரணங்களும் தொடக்க கால தேசியவாதிகளின் கண்ணோட்டமும் எப்படி இருந்துச்சு. And divide and rule policy of the British behind the partition of Bengal and the launch of Swadeshi movement in Bengal. 1905ல் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதுக்கு பின்னாடி இருந்த ஆங்கிலேயர்களோட அந்த பிரித்தாளும் கொள்கை, அதுவும் வங்காளத்தில் சுதேசியோட இயக்கத்தின் தோற்றமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் ஃபார் த லான்ச் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட். ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னா தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒன்று தோன்றியதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். On 23rd June 1757, the Nawab of Bengal, Siraj ud-Dawla, was defeated by the East India Company at the Battle of Plassey. The battle was orchestrated by Robert Clive, Commander-in-Chief of the East India Company, who managed to get the clandestine support from Mir Jafar, the uncle of Siraj ud-Dawla and the chief of the Nawab's army. Clive was helped by the Jahad Seths, who were aggrieved by Siraj ud-Dawla's policy. Between 1757 and 1760, the company received rupees 22.5 million from Mir Jafar, who became the new Nawab of Bengal. The same money was later invested to propel the Industrial Revolution in Britain, which rapidly mechanized the British textile industry. On the other hand, India was led to the path of deindustrialization and forced to create a market for the products manufactured in Britain. The plunder of India by the East India Company continued for another 190 years. In this lesson, the story of resistance and the varied range of response against the British rule in the Indian subcontinent from the early and mid 19th century to the early 20th century are outlined. அதாவது இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லெசனில் 1757 ஜூன் 23rd நடந்த பிளாசி போரில் வங்காளத்தை சேர்ந்த நவாபான சிராஜ் உத்தௌலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்படுறார். ஆங்கிலேய படையோட தலைமை தளபதியான ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் சிராஜ் உத்தௌலாவோட சித்தப்பா மீர் ஜாஃபர் அப்படிங்கிறவரோட ஒரு ரகசிய ஆதரவை பெற்று அந்த பிளாசி போருக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு வித்துடுறாரு. சிராஜ் உத்தௌலா அடக்குமுறை கொள்கைகால் அவதிப்பட்ட ஜகத் சேத்துகள் அப்படின்னா யாருன்னா, பெங்காலில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவங்களை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜகத் சேத்துகள் அப்படிங்கிறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிளைவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பிளாசி போருக்கு பின்னால் பெங்கால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. வங்காளத்தோட புதிய நவாபாக நியமிக்கப்பட்ட மீர் ஜாஃபரிடமிருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 2,25,00,000 ரூபாயை 1757லேருந்து 1760க்குள்ளே அந்த இடைப்பட்ட காலத்தில் வாங்கிக்கிறாங்க. இந்த தொகை பின்னர் ஆங்கிலேயருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஜவுளித்துறையை அதிவேகமாக இயந்திரமாக்க உதவியதோடு மட்டும் இல்லாமல் பிரிட்டனோட தொழில் புரட்சிக்கு அந்த பணம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இந்தியாவில் தொழில்கள் முடங்கவும் பிரிட்டன் தயாரிக்கப்பட்ட பொருள்களுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்கவும் வழிவகுத்துச்சு. இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது
தொடர்ந்து ஒரு 190 இயர்ஸு கண்டினியூ ஆகிட்டே 190 வருஷம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. இந்திய துணைக்கண்டத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தொடக்கம் அண்ட் அதனுடைய மிடிலையும் தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலையும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடந்த பல போராட்டங்களை விளக்குவதாக தான் இந்த லெசன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பீசன் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ். பீசன் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்லமா, விவசாயிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ட்ரைபல் அப்படின்னா பழங்குடியினர், அவங்களோட எதிர்ப்பு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதிர்ப்புன்னு அர்த்தம். சரியா? பீசன் and tribal resistance. While the urban elite of India was busy responding to the Western ideas and rationality by engaging in various socio-religious reform movements, a far more aggressive response to the British rule emerged in rural India. The traditional elite and peasantry, along with the tribal revolted, they were not necessarily seeking the removal of British, but rather the restoration of the pre-colonial order. There were nearly 100 peasant uprisings during British rule. They can be classified into following categories. The first one is restorative rebellion. Second, religious movements. Third, social banditry. Fourth, mass insurrection. Restorative rebellion அப்படின்னா agitation of this type relates to attempt to restore old order and old social relations. Religious movements அப்படிங்கிறது such agitations were led by religious leaders who fought for the liberation of the local populace by restructuring society on certain religious principles. Social banditry. The leaders of such movements were considered criminal by the British and the traditional elite, but were looked upon by their people as heroes or champions of their cause. Mass insurrection, usually leaders and spontaneous uprising. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஹெட்டிங் என்ன சொன்னேன்னா பீசன் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னேன். விவசாயிகள் அண்ட் பழங்குடியினரோட எதிர்ப்பு எப்படி இருந்துச்சு. அதாவது பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்திங்கன்னா இயக்கங்களில் ஈடுபட்ட அந்த மேற்கத்திய நவீன கருத்துக்கள் எல்லாமே, பகுத்தறிவுவாதம், இது எல்லாமே குறித்து இந்தியாவோட நகர்ப்புற உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரக பகுதியில் இருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடைய அண்ட் தீவிரமான போக்கு நிலவிச்சு. பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களோட இணைந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவது அவங்க அதை நினைக்கல. இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறத அவங்க கேட்காம காலனி ஆதிக்கத்துக்கு முன்னிருந்த நிலையை இந்தியாவில் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க வலியுறுத்தினாங்க. ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட 100க்கு குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகள் கிளர்ச்சி நடந்தது. அதை பார்த்திங்கன்னா கீழே சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஒரு 4 வகையாக சொல்லியிருக்காங்க. அந்த 100 வகையான கிளர்ச்சிகளும் இந்த 4க்குள்ளே அடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னம்னா ரீஸ்டோரேட்டிவ் ரிபெலியன் அப்படின்னா மறு சீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். இந்த வகையான போராட்டம் பழைய முறையை அண்டு பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிக்காக தொடங்கப்பட்டதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ், அதாவது சமூக இயக்கங்கள். இத்தகைய இயக்கங்களுக்கு தலைமையேற்ற சமய தலைவர்கள் சமய சிந்தனைகளின் அடிப்படையில் சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களோட விடுதலைக்காக போராடினாங்க. தேர்ட், சோஷியல் பேண்டிட்ரி, சமூக கொள்ளை. இத்தகைய இயக்கங்களை பார்த்திங்கன்னா தலைவர்கள் ஆங்கிலேயர்களாலும் பாரம்பரிய உயர்குடியினராலும் குற்றவாளிகளாக கருதப்பட்டாங்க. ஆனால் அச்சமூகத்தை சார்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா அவங்கள தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் கண்டாங்க. 4வதாக பார்த்தோம்னா மாஸ் இன்சரக்ஷன், அது சமூக கொள்ளைக்கு அடுத்தது மாஸ் இன்சரக்ஷன், மக்களோட கிளர்ச்சி. இன்சரக்ஷன் அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே இவங்க தலைவர்கள் இல்லாமலும் திடீர்னு எழுந்த புரட்சி இயக்கங்கள் அப்படின்னும் சொல்லலாம். Next, changes in the revenue system. The East India Company restructured the Mughal revenue system across India in such a manner that it increased the financial burden on the peasants. There was no widespread system to private ownership of the land in pre-British India. அதாவது சேஞ்சஸ் இந்த ரெவென்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது வருவாய்த்துறையில் மாற்றங்கள் கொண்டு வந்தது.
இந்தியா முழுவதிலையும் பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இருந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்ததை அடுத்து விவசாயிகளோட நிதி சுமைகள் பெருசாக அதிகரித்துச்சு. ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு முன் இந்தியாவில் தனி சொத்துரிமை பற்றிய எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. நெக்ஸ்ட், சப்லெட்டிங் த லேண்ட். சப்லெட்டிங் ஆஃப் லேண்ட். The practice of letting out and subletting of land complicated the agrarian relations. The zamindar often sublet land to many subordinate lords who in return collected a fixed amount of revenue from the peasant. This increased the tax burden on the peasants. அதாவது சப்லெட்டிங் ஆஃப் லேண்ட், அதாவது நிலத்தை கீழ்குத்தகைக்கு விடுறது தான் சப்லெட்டிங். நிலத்தை கீழ்குத்தகைக்கு விடுவது பார்த்திங்க அப்படின்னா விவசாய உறவுகளை பெருசாக சிக்கலுக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. ஜமீன்தார் அவங்களாம் பார்த்திங்கன்னா தன்னிட்ட இருந்த அந்த நிலத்தையெல்லாம் பெரும்பாலும் தன்னை சார்ந்திருந்த அந்த நிலப்பிரபுக்களுக்கே கீழ்குத்தகைக்கு விட்டாங்க. அதுக்கு பதிலாக நிலப்பிரபுக்கள் பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட விட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து கொடுப்பாங்க. இதனால் விவசாயிகள் மீதான அந்த வரி சுமை பார்த்திங்க அப்படின்னா அதிகமாச்சு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பீசன்ஸ் அப்ரைசிங் நடந்துச்சு. விவசாயிகளோட கிளர்ச்சி, அப்ரைசிங் அப்படின்னா கிளர்ச்சி நடந்துச்சு. Peasant uprising. Peasant revolts began to erupt in the early 19th century and continued till the very end of British rule in India. அதாவது 19ஆவது நூற்றாண்டு தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா வெடிக்க தொடங்கிய இந்த விவசாயிகளோட கிளர்ச்சி இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. Farazi movement. Farazi movement was launched by Haji Shariatullah in 1818. After the death of Shariatullah in 1839, the rebellion was led by his son Tudumian, who called upon the peasants not to pay tax. It gained popularity on a simple doctrine that land and all wealth should be equally enjoyed by the common folk. Tudumian laid emphasis on the egalitarian nature of religion and declared that land belongs to God and collecting rent or a levying tax on it was therefore against divine law. Large number of peasants were mobilized through a network of village organizations. After the death of Tudumian in 1862, there was revived in the 1870s by Nomian. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபராசி இயக்கம் ஃபஸ்ட்டு பீசன்ஸ் அப்ரைசிங்கில், அதாவது விவசாயிகளோட கிளர்ச்சிகளில் ஃபஸ்ட்டு வந்த இயக்கம் தான் ஃபராசி இயக்கம் அப்படிங்கிறது. ஷாஜி ஹரியத்துல்லா அப்படிங்கிறவர் தான் 1880 இந்த ஃபராசி இயக்கத்தை தொடங்கினார். வங்காளத்தில் கிழக்கு பகுதியில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இதனுடைய உறுப்பினர்கள் இஸ்லாமுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமே. 1839 ஷரியத்துல்லா மறைஞ்ச பிறகு அவரோட கிளர்ச்சிக்கு அவரோடது மகன் டுடுமியான் அப்படிங்கிறவர் தான் தலைமையேற்று நடத்தினார். அவர் பார்த்திங்கன்னா வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு விவசாயிகளை ரொம்ப கேட்டுக்கிட்டார். பொதுமக்களோட நிலத்தையும் அனைத்து வளங்களையும் சரிசமமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற எளிய கொள்கை தான் அவரோட அறிவிப்பு பிரபலமாக இருந்துச்சு. சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்திய அந்த டுடுமியான் நிலம் அப்படிங்கிறது கடவுளுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத அறிவித்தார். எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன என்னது இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். கிராம அமைப்புகளோட கட்டமைப்பு மூலமாக பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் ஒன்று திரட்டப்பட்டாங்க. 1862 டுடுமியான் மறைஞ்ச பிறகு 1870களில் நோவாமியான் அப்படிங்கிறவர் இந்த இயக்கத்தை மீண்டும் உயிர் பெற செஞ்சார். நெக்ஸ்ட்டு வாஹாபாய் ரிபெலியன் இன் பராசத். The Wahhabai rebellion was an anti-imperial and anti-landlord movement. It originated in and around 1827 in the Barasat region of Bengal. It was led by an Islamic preacher Tudumir, who was deeply influenced by the Wahhabai teachings. He became an influential figure among the predominantly Muslim peasantry oppressed under the கோர்சிவ் ஜமீன்தாரி சிஸ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா பரசத் அப்படிங்கிறது ஒரு ஊர். பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி வந்துச்சு செகண்டாக. அது என்ன அப்படின்னா வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறதுனா ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டுச்சு. வங்காளத்தில் பரசத் பகுதியில் 1827 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. வஹாபி போதனைகளால்
பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக இருந்த இஸ்லாமிய மத போதகர் டுடுமீர் அப்படிங்கிறவர் தான் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தினார். ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் அவர் ரொம்ப செல்வாக்கு பெற்ற நபராக திகழ்ந்தார். எனினும் பெரும்பான்மையான ஜமீன்தார்ஸ் இந்துக்களாக இருந்ததால் இந்த கிளர்ச்சிக்கு இந்திய எதிர்ப்பு சாயம் பூசப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரைபல் அப்ரைசிங். நம்ம பீசன்ட் அப்ரைசிங் பார்த்துட்டோம், 3 வகையாக நடந்துச்சு. பீசன்ட் அப்ரைசிங்கில் பார்த்திங்கன்னா பராசி மூமெண்ட்டும் நம்ம வாகாபாய் ரிபெலியனையும் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ட்ரைபல் அப்ரைசிங். ட்ரைபல் அப்ரைசிங்னா ட்ரைபல்னால் பழங்குடியினர்னு சொன்னேன், பழங்குடியினர் கிளர்ச்சி. அண்டர் கலோனியல் ரூல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கவர்மெண்ட் கிளைம்டு எ டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ரைட் ஓவர் ஃபாரஸ்ட். The British rule and its encouragement of commercialization of forests led to the disintegration of the traditional tribal system. It encouraged the incursion of tribal areas by the non-tribal people such as moneylenders, traders, land grabbers and contractors. This led to the widespread loss of Adivasi land and their displacement from their traditional habitat. Tribal resistance was therefore a response against those who either introduced changes in the peaceful tribal life or took under advantage of the innocence of the tribal people. அதாவது பழங்குடியினர் கிளர்ச்சி. காலனி ஆட்சிக்கு கீழே முதன்முறையாக இந்திய வரலாற்றில் அரசு வனங்கள் குறித்த நேரடி தனியுரிமை வேணும் அப்படின்னு இங்கிலீஷ் கிட்ட கேட்டுச்சு. வனங்களை வர்த்தகமயமாக்கும் நடவடிக்கைக்கு ஆங்கிலேய ஆட்சியில் ஊக்கம் கிடைச்சது காரணமாக பாரம்பரிய பழங்குடியினர் பார்த்திங்கன்னா நடைமுறை தனது கட்டுக்கோப்பை இழந்து போனாங்க. இதனால் பழங்குடியின பகுதியில் பழங்குடியினர் அல்லாதவருக்கான வட்டி பணம் கொடுப்போர் பார்த்திங்கன்னா வட்டி பணம் கொடுக்குறவங்க, வர்த்தகர்கள் அண்ட் நில ஆக்கிரமிப்பாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ஊடுருவதற்கு அதிக ஊக்கம் கொடுக்கப்பட்டுச்சு ஆங்கிலேயர்களால். இதனால் ஆதிவாசி நிலத்தோட பெரும் பகுதி இழக்கப்பட்டு அவங்க பார்த்திங்கன்னா தாங்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போய் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எனவே அமைதியான பழங்குடியினர் வாழ்க்கையில் மாற்றங்கள் அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியினரை மக்களோட அப்பாவித்தனத்தை தேவையில்லாமல் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியதற்கு எதிரானதொரு பதில் நடவடிக்கையே இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கோல் ரிவோல்ட், அதாவது கோல் கிளர்ச்சி அப்படிம்பாங்க. One major tribal revolt, the Coal Uprising of 1831 to 32, took place in Chota Nagpur and Simbam region of present-day Jharkhand and Odisha, under the leadership of Bindari and Singrai. The Raja of Chota Nagpur had leased out to moneylenders the job of revenue collection. The usury of a forcible eviction of tribals from their land led to the resentment of Coles. The initial protest and resistance Coles was in the form of plunder, arison and attacks on the properties of outsiders. This was followed by the killing of moneylenders and merchants. The tribal leaders adopted varied methods to spread their message, such as beating of drums, accompanied by the warning to all outsiders to leave. The British suppressed the rebellion with great violence. இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா இருக்கிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் அண்ட் சிங்பம் அப்படிங்கிற இடத்துல 1831 to 32 வரைக்கும் இந்த இயரில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி தான் இந்த கோல் கிளர்ச்சி. இது பிந்த்ராய் அண்ட் சிங்ராய் அப்படிங்கிறவங்களோட தலைமையில் நடந்துச்சு. சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் பார்த்திங்கன்னா வருவாய் வசூலிக்கிற பணியை அந்த வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்களே அவங்கள்ட்ட அந்த பணியை குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களோட பகுதிகளிலிருந்து வெளியேற்றுத போன்ற கோல் இனத்தவர்கிட்ட கோபத்தை ஏற்படுத்துச்சு. வெளியாட்களோட சொத்துக்கள் மீது தாக்குதல்கள் நடத்துறது, கொள்ளையடிக்கிறது, கலவரம் செய்கிறது, இந்த வழிகளில் கோள்களின் தொடக்ககால போராட்டம் அண்ட் எதிர்ப்புகள் அமைந்தன. அதனை அடுத்து வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொன்னாங்க இந்த பழங்குடியினர்.
மேளங்களை முழக்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேறச் செய்யும் எச்சரிக்கைகளை செய்தும் பல வகைகளில் பழங்குடியின தலைவர்கள் தங்களோட கிளர்ச்சி பற்றிய செய்தியை பரப்புனாங்க. ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கிளர்ச்சியை ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க, அடக்கி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாந்தோல் ஹுல். Santals scattered in various parts of eastern India when forced to move out of their homeland during the process of creation of zamins under permanent settlement cleared the forest area around the Rajmahal hills. They were oppressed by the local police and the European officers engaged in the railway construction, pushed out of their familiar habitat. The Santals were forced to rely on the moneylenders for their subsistence. Soon they were trapped in a vicious circle of debt and extortion. Besides this, the Santals also felt neglected under the corrupt British administration and their inability to render justice to their legitimate grievances. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாந்தோல் ஹுல். இன்சரக்ஷனாலும் கிளர்ச்சி தான். சாந்தல் ஹூல் அப்படின்னா சாந்தலர்களோட கிளர்ச்சி. இந்தியாவில் கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வந்த இந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகள் கீழே ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்களோட பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டதால் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த அந்த வனப்பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகளும் அண்ட் உள்ளூர் காவலர்களும் அவங்கள ஒடுக்குனாங்க. வெளியாட்களால் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட இந்த சாந்தலர்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக வட்டிக்கு பணம் கொடுப்பவங்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. விரைவில் கடன் அண்ட் பணம் பறித்தல் ஆகிய தீய வலையில் அவங்க சிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ஊழல் கரைப்படிந்த ஆங்கிலேய நிர்வாகத்திற்கு கீழே தங்களோட நியாயமான குறைகளுக்கு நீதி கிடைக்க முடியாத சூழலில் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக சாந்தலர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் கிளர்ச்சி வந்துச்சு. நெக்ஸ்ட் அவுட் பிரேக். Around 1854, activities of social banditry led by the person named Bir Singh was reported from different places. These were directed against Mahajans and traders. In 1855, two Sandals brothers Sidhu and Kanu proclaimed that they have received a divine message from the god asking them to lead the rebellion. By July 1855, the rebellion has taken the form of open insurrection against the Mahajans, the Zamindars and the British officials. They marched with the bows, poison arrows, axes and swords, taking over the Rajmahal and Bhangalpur by proclaiming that the company rule was about to end. In response, villages were raided and properties destroyed by the British. In 1855, an act was passed to regulate the territories occupied by the Santals. The act formed by the territory into a separate division called Santal Pargana Division. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவுட் பிரேக். எப்படி வெளிப்பாடு ஆச்சு அப்படின்னா 1854 பார்த்திங்கன்னா அந்த வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் மீர் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடந்துச்சு. மகாஜன்கள் அண்ட் வர்த்தகர்களுக்கு பதிலாக குறிவைத்து அவங்கள நடத்தினாங்க. இது எல்லாமே நடத்தப்பட்டுச்சு. சரி, அந்த சமூக கொள்ளை அப்படிங்கிறது மகாஜன்கள் அண்ட் வர்த்தகர்களுக்கு எதிராக நடந்தது. 1855 சித்து அண்ட் கனு அப்படிங்கிற ரெண்டு சாந்தல சகோதரர்கள் பார்த்திங்கன்னா கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினாங்க. தங்களுக்கு கடவுள்கிட்டருந்து தேவ செய்தி கிடச்சிச்சு. தான் தலைமையேற்று நடத்தணும், நீங்கள் 2 பேர் தான் தலைமையேற்று நடத்தணும் இந்த கிளர்ச்சி அப்படின்னு தேவ செய்தி வந்ததாக அறிவிக்கிறாங்க. 1855 ஜூலை மந்தில் இந்த கிளர்ச்சி மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் இவங்களுக்கு எதிரான வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்துச்சு. வில் அண்டு விஷம் தடவிய அம்பு, கோடாரி, கத்தி எல்லாத்தோடையும் சேர்ந்து ராஜ்மஹால் அண்ட் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்ட போவதா சத்தம் போட்டுக்கிட்டே பேரணியாக இவங்க போகிறாங்க. இதனையடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர்கள் சொத்துக்களை எல்லாமே சூறையாடிட்டாங்க. 1855 சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளில் ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேறியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முண்டா ரிபெலியன். One of the prominent tribal rebellion of this period occurred in Ranchi, known as Ulugulan Rebellion. The Munda Rebellion were familiar with the cooperative or collective farming known as Kunkati land system. It was totally eroded by the introduction of private ownership of land and the introduction
of merchants and moneylenders. The Munda people were also forcefully recruited as indentured laborers to work on plantations. In the 1890s, tribal chief offered resistance against the alienation of tribal people from their land and imposition of bedbeggary on forced labor. The movement received an impetus when Birsa Munda declared himself as the messenger of God. Birsa claimed that he had a prophecy and promised supernatural solutions to the problem of Munda people and the establishment of Birsite Raj. The Munda leaders utilized the cult of Birsa Munda to recruit more people to their cause. A series of night meetings were held and a revolt was planned. On the Christmas day of 1889, they resorted to violence. Buildings were burned down and arrows were shot at Christian missionaries and Munda rebellion Christian converts. Soon police stations and government officials were attacked. Similar attacks were carried out over the next few months. Finally, the resistance was crushed and Birsa Munda was arrested in February 1900, who later died in jail. Birsa Munda became a folk hero who is to this day celebrated in many folk songs. The Munda rebellion prompted the British to formulate a policy on tribal land. The Chota Nagpur Tenancy Act restricted in the entry of non-tribal people into the tribal land. லாஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தோம்னா முண்டா ரிபலியன், முண்டா கிளர்ச்சி. ராஞ்சியில் இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற உலுக்குலன் கிளர்ச்சி அப்படின்னா பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுது. கூட்டாக நிலத்தை வச்சு குண்ட் கட்டி அப்படிங்கிற முறையில் விவசாயம் செய்வதில் இந்த முண்டா மக்கள் ரொம்ப பெயர் பெற்றவங்களாக இருந்தாங்க. நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகமும் வணிகர்கள் அண்ட் வட்டிக்கு பணம் கொடுப்போரோட ஊடுருவல் ஆகிய காரணங்களால் இந்த நடைமுறை முற்றிலுமே செதஞ்சு போச்சு. தோட்டங்களில் வேலை செய்ய முண்டா இன மக்கள் கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்தப்பட்டாங்க. 1890 பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதியிலிருந்து இடம்பெற செய்வது அண்ட் அவர்களை கட்டாய தொழிலாளியாக உருவாக்குவது, இதையெல்லாம் பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தாங்க. பிர்சா முண்டா தன்னை பார்த்திங்கன்னா கடவுளோட தூதர் அப்படின்னு அறிவித்த உடனேயே இந்த இயக்கத்திற்கு ஊக்கம் கிடைச்சிது. தமக்கு கிடைச்ச அந்த இறை தொடர்பு இருப்பதாக கூறிய பிர்சா அண்டவெளியின் அதீத சக்திகளின் மூலமாக முண்டா இன மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாகவும் மக்களின் அரசை நிறுவப்போவதாகவும் பிர்சா உறுதியளித்தார். பிர்சா முண்டாவோட பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையில் பிர்சா இன மக்களை இந்த நோக்கத்திற்காக ஒன்றிணைக்க முண்டா தலைவர்கள் முயன்றாங்க. இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டு கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டுச்சு. 1889 பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் நாளில் அவங்க வன்முறையை கையில் எடுத்தாங்க. கட்டடங்களை எல்லாம் தீக்கிரையாக்குனாங்க. கிறிஸ்தவ தூதுக்குழுக்கள் கிறிஸ்தவர்களை மதமாறிய முண்டாக்கள் மீது அம்பு எரிஞ்சு அவங்கள தாக்குனாங்க. அதன் பின் காவலர்கள், காவல் நிலையங்கள் தாக்கப்பட்டுச்சு. அரசு அதிகாரிகளும் தாக்கப்பட்டாங்க. அடுத்த சில மாதங்களுக்கு இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இறுதியாக இந்த கிளர்ச்சி முடக்கப்பட்டுச்சு. 1900 ஆண்டில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா கொஞ்ச நாள் சிறையில் இருந்துட்டு இறந்து போயிடுறாரு. பழங்குடியினரோட தலைவராக அறிவிக்கப்பட்ட பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக போற்றப்படுறாரு. இந்த முண்டா கிளர்ச்சி அடுத்து ஆங்கிலேய அரசு பழங்குடியினர் நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க முடிஞ்சிச்சு. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டுச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா பீசன்ட் அப்ரைசிங்கும் ட்ரைபல் அப்ரைசிங்கும் பார்த்தோம். ரிமைனிங்கை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.